பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ. இந்தியர்கள் அதிகம் விரும்பி அருந்தும் பானங்களில் டீ மற்றும் காஃபி தான் முதலிடம் வகிக்கிறது. வெயில், குளிர், மழை என எந்த பருவநிலையாக இருந்தாலும் இந்திய மக்களில் பெரும்பாலானோர் டீ, காஃபி குடிப்பதை வாடிக்கையாகவே கொண்டுள்ளனர். கடும் வெயில் காலத்திலும் கூட இந்தியாவில் டீ கடைகளில் கூட்டம் நிற்பதை பார்க்க முடியும். ஆனால் நிலைமை இப்படி இருக்க, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதன் கிளை அமைப்பான தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்துடன் இணைந்து இந்திய மக்களுக்கான 17 உணவு வழிகாட்டுதலின் தொகுப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் டீ, காஃபி குடிக்கும் பழக்கம் அளவாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட நிலையில், டீ மற்றும் காஃபியில் காஃபின் கலந்திருப்பதால் அது மத்திய நரம்பு மண்டலம் மற்றும் உடலியல் சார்புநிலையை தூண்டுகிறது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் டீ, காஃபியை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அதில் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் அவற்றில் காஃபின் கலந்திருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு 150 மில்லி லிட்டர் காய்ச்சிய காஃபியில் 80 முதல் 120 மில்லிகிராம் காஃபின் உள்ளது. இன்ஸ்டன்ட் காஃபியில் 50 முதல் 65 மில்லிகிராம் மற்றும் தேநீரில் 30 முதல் 65 மில்லிகிராம் காஃபின் உள்ளது. ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராம் காஃபினுக்கு மேல் உட்கொள்வது உடல் நலத்திற்கு உகந்தது அல்ல என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல உணவு உட்கொள்வதற்கு 1 மணி நேரம் முன்னும் பின்னும் டீ, காஃபி அருந்துவதை தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த பானங்களில் உள்ள டானின் என்ற பொருள் உணவிலிருந்து நம் உடல் எடுத்துக்கொள்ளும் இரும்பு சத்தின் அளவை குறைக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பால் கலக்காத தேநீர் குடிப்பது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கரோனரி தமனி நோய் மற்றும் வயிற்று புற்றுநோய் அபாயத்தை கட்டுப்படுத்துவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக காஃபி குடிப்பது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு தொடர்பான சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.